Welcome to Educated in the YouTube channel on AKM Academy Video Classes. In this video, Tamil Nadu State Education Policy மாநில கல்விக் கொள்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்களுடைய தலைமையில் 14 நபர்கள் கொண்ட குழுவை தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு நிராகரிக்கிறது, தமிழ்நாடுக்கென்று ஒரு மாநில கல்விக் கொள்கையை தீர்மானிக்க அவர்களை நியமித்தது. அவர்கள் கொடுத்த அடிப்படையில் இப்போது புதுசாக ஒரு கல்விக் கொள்கையை அறிவித்திருக்காங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் 67 பக்கங்கள் கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டாக இது இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மேஜரான பாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸ் தனியாகவே நம்ம இன்னொரு வீடியோவாக பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ மேஜர் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பாருங்கள். ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ், அடிப்படை கற்றலுக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். எண்ணும் எழுத்தும் மிஷன் 2022-2025 ஓகேங்களா. ஸோ இது 3 ஆண்டுகளுக்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் டு என்ஷூர் தி ரீடிங் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொஃபிஷியன்சி, லைக் அவங்க லாங்குவேஜ் எஃபிஷியன்சி அண்ட் மேக்ஸ் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு அங்கேயே சொல்லிடுறாங்க. அதோடைய பை கிளாஸ் 3 ஒரு 3ஆம் வகுப்பு போகிறதுக்கு முன்னாடி 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட அளவுக்கு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜஸுக்கான எழுத்துக்களை கூட்டி படிக்கிறது மற்றும் கணக்குகளை இருக்கக்கூடிய நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக கொண்டு வரது தான் இந்த எண்ணும் எழுத்தும் மிஷன். அடுத்து இல்லம் தேடி கல்வி 2021 கொண்டு வந்த ஒரு திட்டம். ஹோம் பேஸ்டு லேர்னிங் இனிஷியேட்டிவ் யூசிங் 2 lakh வாலண்டியர்ஸ் டியூரிங் COVID-19. இதில் முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க அதில் இல்லம் தேடி கல்வியை பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ஸ்டார்டட் லைக் இட் டெலிவர்டு அப்படின்னு கம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங் செஷன்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் லைக் நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாலிசியில் இது கொடுத்துருக்கு, இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போது 2 லட்சம் தன்னார்வலை கொண்டு கொரோனா பெருந்தொற்றில் இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை இவங்க நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து திறன் அப்படின்னு ஒரு திட்டம். டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் தி ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் ஃபார் மிடில் அண்ட் ஹை ஸ்கூல்ஸ், ரொம்ப முக்கியமானது. லைக் ஏதாவது பிரிட்ஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பிரிட்ஜ் கோர்சஸ்லாம் கொண்டு வரதுக்காக திறன் மேம்பாட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் திறன். அடுத்து ஸோ பிஜிடிஆர் எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ஸில் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இது எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டையும் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட் பாருங்கள். கட்டமைப்புகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளர்ச்சி திட்டம் ஆனுவல் 1000 crores இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், வருடத்திற்கு 1000 கோடி கல்வியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை மேம்படுத்த, அந்த பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திட்டம். மாடல் ஸ்கூல்ஸ், மாதிரி பள்ளிகள் 38 ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் கிளாஸ் 9லேருந்து 12, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. எஸ்டாப்ளிஷ் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி பள்ளி, அதை பற்றி மற்ற ஸ்கூல்ஸ் அதை ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து வெற்றி பள்ளிகள், ஸ்கூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ், 1 ஹை பர்ஃபார்மிங் கவர்மெண்ட் ஸ்கூல் பர் பிளாக், ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்கூல்ஸை எடுத்து அங்கே அதை வச்சு மற்ற ஸ்கூல்ஸ் கற்றுக்கிறது ஓகேங்களா. அடுத்து வானவில் மன்றம் 2022, 100 மொபைல் ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் லெபார்ட்ரிஸ் ஃபார் கிளாஸஸ் 6th to 8th பாருங்க ஓகேங்களா. ஸோ பார்ட்டிசிபேட்டரி லெவல்லே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டெம் நடமாடும் அறிவியல் கூடங்களை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வானவில் மன்றம். அடுத்து பிள்ளைகளுடைய நலத்திட்டத்துக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். திட்டங்கள்லாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2022, காலை உணவு திட்டம். நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு தான் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு கொடுக்குறாங்க. அடுத்து மிட் டே மீல் ஸ்கீம், கண்டினியூட்டி ப்ரொவிஷன், இது ஏற்கனவே இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுது, தமிழ்நாட்டிலேயும் ஃபாலோ பண்ணப்படுது. காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை இன்றும் எல்லா அரசுகளும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து புதுமை பெண் ஸ்கீம், மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூவிங் ஹையர் எஜுகேஷன், புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது. அடுத்து தமிழ் புதல்வன் ஸ்கீம்,
ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா, இது வந்து ஜெண்டர் பேரிட்டி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆண் பிள்ளைகளுக்கும் அது கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் பேர்டனை குறைக்கிறாங்க பேரண்ட்ஸை. ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ், யூனிஃபார்ம்ஸ், பைசைக்கிள்ஸ், பஸ் பாசஸ், இது எல்லாமே தமிழ்நாடு வந்து தன்னுடைய எல்லா கவர்மெண்ட்டும், ஓகேங்களா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டிஸ், எல்லா கவர்மெண்ட்டும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுதான் அடுத்து. ஃபோர்த்து, டிஜிட்டல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஸ்கில்ஸு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இது ஒரு பாயிண்ட்டே ஒன்று இருக்குங்க. ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 52ல் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சர்டிஃபைடு டெக்னாலஜி ட்ரைனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் மஸ்ட் அண்டர்கோ மேண்டிட்டரி பை ஆனுவல் certified workshops on modern digital teaching tools and AI assisted pedagogy. This ensures they can effectively deliver a 21st century curriculum அப்படின்றாங்க. மஸ்ட் அண்டர்கோ, கட்டாயமாக ஆசிரியர்கள் பை ஆனுவல் 2 வருடத்துக்கு ஒரு முறை மாடர்ன் டிஜிட்டல் டூல்ஸ், நவீன கற்பிக்கும் முறைகளை காண ஒர்க் ஷாப்ஸுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஜிட்டல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் பாருங்க. டிஎன் ஸ்பார்க், தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸ்லையும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை வந்து போலீஸ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லை லைக் கோர்ட் எக்ஸாம்ஸு, டீச்சிங் எக்ஸாம், டீச்சர் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸிலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்களா. அடுத்து செயற்கை நுண்ணறிவை வந்து பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் டிஎன் ஸ்பார்க்கு. டயட்லலாம் இப்போ வந்து கோச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்து கல்வி டிவி, எஜுகேஷனல் ப்ராட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம், பிள்ளைகளுக்கு வந்து கல்வி டிவி மூலமாக பாடங்களை சொல்லிக் கொடுக்கறது. அடுத்து மணற்கேணி ஆப், டிஜிட்டல் லேர்னிங் ஆப் வித் அனிமேட்டட் வீடியோஸ் அண்ட் குவிசஸ். இது வந்து ஒரு ஆப், மணற்கேணி அப்படின்றது. அடுத்து பயிற்சி பார்வை, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் பயிற்சி பார்வை. இப்பொழுதைக்கு அது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இன்னும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ்க்கு அது வந்து அக்சசபிள் கொடுக்கல, பட் ஃபியூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. அதை பற்றியான வார்த்தைகள் இல்லை. அடுத்து கேரியர் ஸ்கில் டெவலப்மெண்ட், நான் முதல்வன் ப்ரோக்ராம், கேரியர் கைடன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃப்ரம் கிளாஸ் 9 ஆன்வர்ட்ஸ், ரொம்ப முக்கியம். 9ஆம் வகுப்பில் இருந்து, தட் இஸ் இயர்லி. எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 11th தான் ஆரம்பிப்பாங்க, பட் 9th இருந்து கேரியர் கைடன்ஸ். அடுத்து இன்டர்நேஷனல் ஸ்டடி டூர்ஸ் அண்ட் விசிட்ஸ் டு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது ஏற்கனவே நமக்கு தெரியும், ஓகேங்களா. அடுத்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இப்போ சமுதாயத்தை எப்படி லைக் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் லைக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி, என்எஸ்ஓபி 2022 2022 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அது. கம்யூனிட்டி மொபிலைசேஷன் ஃபார் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுவரை 745 கோடி, ஐ திங்க் ஸோ, ஓகேங்களா. அந்த அளவுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. 755 கோடி இந்த சமுதாய மக்கள் வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளை மேம்படுவதற்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து விருதுகள் 2024 அலுமினி என்கேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ், முன்னாள் மாணவர்களை வந்து அந்த பள்ளி இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் வந்து சேர்க்கறது, இல்லை அவங்கள வந்து மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பேர் விருதுகள் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அடுத்து பாருங்கள், ஸ்டூடெண்ட் வெல்பீயிங் அண்ட் சேஃப்டி, மாணவர்களுடைய நலத்துக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து முதல்ல மகிழ் மன்றம், ஸ்டூடெண்ட் ஹவுஸ் சிஸ்டம் ஃபார் டீம் பில்டிங். இப்போ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ் அப்படிலாம் பிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பண்ணுற மாதிரி தமிழ் லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொண்டு வரக்கூடிய தான் மகிழ் மன்றம். அடுத்து கலை திருவிழா, ஆர்ட் ஃபெஸ்டிவல், அது நமக்கு தெரியும், ஓகேங்களா. லைக் ஃபைன் ஆர்ட்ஸு, ட்ராமா, டான்ஸு எல்லாமே இருக்கும் அதில். ஸ்டூடெண்ட் ஹெல்ப்லைன், இது ரொம்ப முக்கியங்க. 14417 ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஹெல்ப்லைன் 14417, 24/7 கவுன்சிலிங் சர்வீஸ். எதை பற்றி வேணாலும், கேரியர் கைடன்ஸாக இருக்கலாம், சேஃப்டியாக இருக்கலாம், எதை பற்றி வேணால் அவங்க
கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்றக்கூடிய சர்வீஸ்கள். அடுத்து ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் ராஷ்ட்ரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஹெல்த்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து சமக்ர சிக்ஷாவில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டதுனால 2150 கோடி வந்து லாஸாக இருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பிள்ளைகளுடைய ஹெல்த்துக்காக அவங்களோட ஹெல்த் செக்கப்புக்காக ராஷ்ட்ரிய பல் ஸ்வஸ்திய காரியக்கிரமம் வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அடுத்து ஊசி போடுறது அதெல்லாம். அடுத்து அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் பள்ளி பார்வை ஸ்கூல் அப்சர்வேஷன் ஆப் ஃபார் குவாலிட்டி அசூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. பள்ளி பார்வை என்பது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த ஆப்பில் கொடுக்கணும், எமிஸ் மாதிரி. அடுத்து ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அண்ட் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வீஸை கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே போல் எப்படி நெப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, 5, 8 அப்படின்ற அளவில் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுபோல் நாங்கள் நோ டிடென்ஷன் பாலிசியை தான் கொண்டு வர போகிறோம். யாரையும் நாங்கள் ஃபெயில் ஆக போகிறது கிடையாது. அப் டு கிளாஸ் 1 to 8 8வது வரை. ஆனால் அதுக்கான லைக் கற்றல் முறை எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நேஷ்னல் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே SLAS வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் என்ன அப்படின்னா எக்கோ கிளப்ஸ் ஃபார் மிஷன் லைஃப் மேண்டிட்டரி எக்கோ கிளப்ஸ் இன் எவ்ரி ஸ்கூல். எல்லா ஸ்கூல்லையுமே இந்த கிளப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக சூழ்மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் ட்ரீ பிளான்டேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்களை வந்து நட வேண்டும் அப்படின்ற ஒரு கிரீன் என்விரான்மெண்ட் இருக்கணும் படிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. கிரீன் ஸ்கூல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சஸ்டைனபிள் கேம்பஸ் டெவலப்மெண்ட். அடுத்து இது எல்லாமே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரி ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸுக்குமே இது பொருந்தும். அடுத்து லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா PGTRBயில் வந்து 3rd யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து இது வரும். தமிழ் லேர்னிங் ஆக்ட் 2006 பிரகாரம் மேண்டிட்டரி தமிழ் டீச்சிங் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் 1 to 10. எனி போர்டு, எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்டில் சமச்சீராக இருக்கலாம், CBSE இருக்கலாம், ICSE இருக்கலாம், எல்லோரும் தமிழை கட்டாயமாக படித்திருக்க வேண்டும் 10ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் தான் 2006 இல்லை தமிழ் லேர்னிங் ஆக்ட். அடுத்து 2 லாங்குவேஜ் பாலிசியை தான் இவங்க கடைபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ஃபோக்கஸ் ஆன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு பிரிட்ஜ் கோர்சஸ்லாம் தமிழில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.